உம்மை போல நல்ல தேவன் யாரும் இல்லையே, உம்மை போல வல்ல தேவன் யாரும் இல்லையே. ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. நான் என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் என்றவர் இந்த நாளிலே, இந்த காலை வேளையில உங்களை ஆசீர்வதிப்பாராக. வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தராலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். கர்த்தர் சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார். அநேக வாக்குத்தத்தங்களை வேதத்தில் பார்க்கிறோம். இந்த நாள் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான நாளாக இருப்பதாக. ஆனால் ஆசீர்வாதமாக இருப்பதும் நாம் அதற்கு மாறான ஒரு வார்த்தை இருக்கிறது, சாபமாக இருப்பதும் நம்மை பொறுத்தது தான். இன்றைக்கு ஆதாம் எப்படி சபிக்கப்பட்டானோ அதே போல அவருடைய மகனாகிய காயினும் சபிக்கப்பட்டான். ஆகவே இன்றைக்கு தகப்பனும் தனையனும், தகப்பனை போல தனையன், தமையன் என்றால் அண்ணன், தனையன் என்றால் மகன். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இயேசுவே வழி சத்தியம் ஜீவன் என்கிற அருமையான டாக்டர் ஜஸ்டின் பிரபாகர் அவருடைய பாடல்ல, நல்மேய்ப்பனாக காத்தார் என்னை தனையனாக கொண்டார், அதுதான் சரியான வார்த்தை. ஆனால் அநேகர் தெரியாமல் கவனிக்காமல் என்னை தமையனாக கொண்டார் என்று பாடுவார்கள். அப்படின்னா அவருக்கு நம்ம அண்ணன் அர்த்தம். நானும் சிலரை பார்க்கும்போதெல்லாம் பேசும்போது, அண்ணே இப்படி வரணும், தம்பி இப்படி இருக்கணும்னு சொல்லி நான் பேசியிருக்கிறேன். என்னை தனையன் அந்த வார்த்தையை அந்த பாட்டில் தான் கேட்டிருக்கோம். ஸோ தனையனாக கொண்டார், மகன் மகன். இங்கே தகப்பனை போல தனையன், தாயை போல பிள்ளை, நூலை போல சேலன்னு சொல்லுவாங்க. ஆதாம் எப்படி தேவன் செய்ய வேண்டாம் என்றதை செய்ததுனால சபிக்கப்பட்டாரோ அல்ல ஒரு தண்டனைக்குள்ளானாரோ, அதே போல மகனாகிய காயினும் கர்த்தருக்கு விரோதமாக செயல்பட்டு ஒரு தண்டனைக்குள்ளாவதை பார்க்கிறோம். ஆண்டவர் அங்கே ஒரு சாபத்தை கட்டளையிடுகிறார். ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 10வது வசனத்திலிருந்து ஏற்கனவே வாசித்தோம். உன் சகோதரனுடைய ரத்தத்தின் சத்தம் பூமியில் என்னை நோக்கி கூப்பிடுகிறது. அப்ப ரத்தம் பேசுதுன்னு பார்த்தோம். ஆபேலின் ரத்தம், நான் ஒரு அநியாயம் செய்யலையே, என்னை இப்படி பண்ணிட்டாங்களே, எனக்கு நீதி கிடைக்காதா என்று கேட்டிருக்கலாம். அல்லது இப்படி ஆண்டவரே அவனுக்கு ஏதாவது நடக்காதா என்று மனுஷன் தானே அப்படி கேட்டிருக்கலாம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் இயேசுவின் ரத்தம் நன்மையானவைகளை பேசுகிறது. ஆபேலின் ரத்தம் பேசினதை பார்க்கிலும் அதிக நன்மையானவைகளை இயேசுதான் சொன்னார். தீமை செய்கிறவங்களுக்கு நன்மை செய், சத்துருக்களை சிநேகிங்க, உங்களை துன்பப்படுத்துறவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. ஸோ ஆபேலை விட இயேசு உயர்ந்தவர், இயேசு பெரியவர், சிறந்தவர். ஸோ அந்த ஆபேல் சகோதரனாகிய காயின் ஆண்டவர் பேசும்போது உங்க சகோதரனுடைய ரத்தம் கூப்பிடுதுன்னார் ஆண்டவர். அதனால இப்போது உன் சகோதரனுடைய ரத்தத்தை உன் கையிலே வாங்கிக் கொள்ள தன் வாயை திறந்து இந்த பூமியில் சபிக்கப்பட்டிருப்பாய். நீ நிலத்தை பயிரிடும் போது அது தன் பலனை நீ உனக்கு கொடாது, நீ பூமியில் நிலையற்று அலைகரனாய் இருப்பாய் என்றார் ஆண்டவர். பாவம் செய்கிற ஆத்துமா சாகும் என்று வாசிக்கிறோம். காலையிலேயே ஆசீர்வாதமான வார்த்தை கேட்கணும்னு நினைக்கிறோம், உண்மைதான். ஆனால் டெய்லி ஒரு வாக்குத்தத்தம் கேட்கறதுனால மட்டும் ஆசீர்வாதம் வந்துடாது. நல்லா புரிஞ்சுங்க. அப்படியே டெய்லி சர்க்கரை சாப்பிட்டா எப்படி இருக்கும்? சர்க்கரை வியாதியில தான் முடியும். இப்போ நமக்கு பாகற்காய் தேவை இருக்கு, கசப்பு தேவை இருக்கு, காரம் தேவை இருக்கு, இல்லை புளிப்பு தேவை இருக்கு, துவர்ப்பு தேவை இருக்கு, இதெல்லாம் நமக்கு தேவை இருக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதெல்லாம் நீங்க கவனிக்கணும். ஆண்டவர் இங்கே காயினை பார்த்து அவன் செய்த குற்றத்துக்கு ஒரு தண்டனை கொடுப்பது போல பேசுகிறார். நீதியுள்ள ஆண்டவர். அவர் முகதாட்சியம் பார்க்கிறவர் அல்ல, அவருக்கு பட்சபாதம் இல்லை. யாரா இருந்தாலும் சரி, தப்புனா தப்பு தான், தப்புனா தப்பு தான். சில வீடுகளில் உலகத்தில் பாருங்க, நம்ம பிள்ளை தப்பு பண்ணால் அது தப்பாகவே தெரியாது, இன்னொரு பிள்ளை தப்பு பண்ணால் பெரிய தப்பாக தெரியும். ஊரெல்லாம் நம்ம பேசிடுவோம், ஊரெல்லாம் சொல்லி நம்ம அசிங்கப்படுத்திடுவோம். ஆனால் நம்ம பிள்ளை அல்லது நம்ம வீட்டில் அதை விட பெரிய பிரச்சனை நடந்திருக்கும், அதை விட பெரிய தவறு இருக்கும். அன்பு பாசம் சில வேளைகளில் நம்முடைய கண்ணை மறைக்கிறது. கர்த்தர் அப்படி அல்ல, அவர் நீதி உள்ளவர், அவர் தீமையை நோக்கி பார்க்க மாட்டாத சுத்த கண்ணன். அன்பானவர்களே, இன்றைக்கு தகப்பனை போல தனையன். நீங்கள் எப்படி இருக்கிறீர்களோ அப்படித்தான் உங்கள் பிள்ளைகள் இருக்கும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆதாம் ஏவாள் ஆண்டவர்கிட்ட வந்து நின்று, சாரி ஆண்டவரே, மன்னிச்சிருங்க ஆண்டவரேன்னு ஒருவேளை பின்னால பேசி இருந்திருக்கலாம், நமக்கு அது தெரியல. ஆதாம்கிட்ட கேட்ட உடனே மனைவி மேல பழியை போட்டார், ஏவாள்கிட்ட கேட்ட உடனே சர்ப்பத்தின் மேல பழியை போட்டது. ஆனால் இரக்கமுள்ள தேவன் அவர்களுக்காக ஒரு மிருகத்தை பலியிட்டு ஒரு அருமையான தோல் வஸ்திரத்தை கொண்டு வந்து கொடுத்து அவர் நிர்வாணத்தை மூடினார். இங்கே
எதிர்த்து திமிராக பேசுகிற ஒரு மகன், தனையன், ஆதாமின் மகன் காயின். என் சகோதரன் எங்க தெரியாது, அதுவே பெரிய தப்பு. அடுத்தது, என் சகோதரனுக்கு நான் காவலாளியா, இது திமிரான பேச்சு. ஸோ மனுஷன் எதை விதைக்கிறானோ அதை அறுப்பான். அன்பானவர்களே, எங்கேயுமே ஒரு ஆணவ போக்கில் நடக்காதீங்க. ஆண்டவர்கிட்டையும் நடக்காதீங்க, ஆண்டவர் படைத்த மனிதர்களிடம் நடக்காதீங்க. தாழ்மை தான் பெருசு, அதையும் ஏற்கனவே பார்த்தோம். ஸோ ஆண்டவர் என்ன செய்கிறாரு இல்லை, பையன் தப்பு செஞ்சா அப்பா கையை நீட்டுறாரு, கையை நீட்டியும் சரி பண்ணலன்னா பெரம்பு எடுக்கிறாரு. இதே மாதிரி ஆண்டவர் நீதி உள்ளவர், அன்புனால தானே. என் பிள்ளை கெட்டு போயிடக்கூடாது. ஸோ தேவன் உங்களை சிட்சித்தால் உங்களை புத்திரராக நடத்துகிறார். அங்கிள் அடிக்க மாட்டார், அப்பா அடிப்பார். ஆனால் அநேகருக்கு அங்கிள் தான் பிடிக்கும். பக்கத்து வீட்டிலேருந்து வர்ற அங்கிள், பக்கத்து ஊர்லேருந்து வர்ற அங்கிள் சாக்லேட் வாங்கிட்டு வருவார், லட்டு வாங்கிட்டு வருவார், ஸ்வீட் வாங்கிட்டு வருவார், அது பிடிக்கும். ஆனால் அப்பாவை கண்டா பிடிக்காது. ஆனால் அப்பா தாங்க உரிமை. அப்பா அடிக்கிறாருன்னா அது உரிமை, திட்டுறாருன்னா உரிமை. அங்கிள் வந்துட்டு 1 ஹவரில் போயிடுவார். ஆனால் உனக்காக எதையும் செய்ய ஆயத்தமாயிருக்கு உன்னுடைய தகப்பன். ஆகவே நம்முடைய தகப்பன் ஆண்டவர் நமக்கு நன்மை செய்ய நினைக்கும் போது, அந்த நன்மையை பெற்றுக்கொள்ள நம் தகுதி இல்லாமல் போகும்போது நம்மை அடித்து திருத்துகிற தகப்பனாக இருக்கிறார். எப்பவும் ஆசீர்வதிக்கிற தகப்பனா மட்டும் பார்க்காதீங்க. நீதி உள்ள நியாயாதிபதி. சில அவர் அடிப்பார். நான் உங்களை அடிக்கிற தேவனாகிய கர்த்தர் அப்படின்னு ஆண்டவர் போட்டிருக்கிறார். எசேக்கியேல் 7ஆம் அதிகாரத்துல 9ஆம் வசனம் கடைசியில வாசிக்கிறேன். அப்பொழுது அடிக்கிறவராகிய நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள். ஆண்டவர் சொல்றார், நான் அடிக்கிறவர். எப்பவுமே ஆண்டவர் அணைக்கிறவர், ஆசீர்வதிக்கிறவர், அற்புதம் செய்கிறவர் அப்படின்னு நினைக்கிறோம். வசனம் அவரே சொல்றாரு, அடிக்கிறவராகிய நான். அப்படின்னா ஒரு தகப்பன் பிள்ளையை அடிக்கிறது எதுக்கு? நல்லா இருக்குது, சரியான வழியில வர்றதுக்கு. சில வேளைகளில் நம்ம வாழ்க்கையில இன்னைக்கு வருகிற போராட்டங்கள் ஆண்டவருடைய அடியா கூட இருக்கலாம். நன்மையாய் மாற்றுவார், பயப்படாதீங்க. ஒருவேளை இப்படி ஒரு பிரச்சனை, இப்படி ஒரு பிரச்சனை, எதனால பிரச்சனை யோசிங்க, எதனாலும் யோசிங்க. தேவன் நம்மை புடமிடுகிறாரா, நம்மை சிட்சிக்கிறாரா? நம்மை புடமிட்டால் அது நம்முடைய மேன்மை தான், நம்மை சிட்சித்தால் அதுவும் நம்முடைய நன்மைக்கு தான். நம்மை அழிக்க அல்ல. பவுல் சொன்ன மாதிரி உங்களை இடிப்பதற்கல்ல, ஊன்ற கட்டுவதற்குன்னு சொன்ன மாதிரி. கடினமாக நான் பேசுறேன்னு நினைக்கிறீங்களா? அது உங்களை ஊன்ற கட்டுவதற்கு தான், உங்களை இடிக்கிறதுக்கு இல்லை, அழிக்கிறதுக்கு. பவுல் சொல்ற மாதிரி கர்த்தரும் நம்மை அழிக்கிறவர் அல்ல. ஆண்டவர் ஸ்தோத்திரம். சில வேளையில் சில வார்த்தைகள் கடினமாக தெரியும். ஆண்டவர் நல்லவர். இன்றைக்கு தேவன் உங்களுடைய சாபத்தையும் ஆசீர்வாதமாய் மாற்றுவார். ஸோ ஆண்டவர் இந்த காயின்ட்ட சொல்லும்போது, இந்த பூமியில நீ நிலையற்று அலையறனாய் இருப்பாய். அதாவது பாவம் செய்கிற ஆத்துமா சாகும். பாவத்தின் தண்டனை மரணம். ஆனா பாவத்துக்கு ஒரு தண்டனை இருந்தாலும் தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன் வாசிக்கிறோம். அன்பானவர்களே, இந்த காலை வேளையில் உங்களை ஆராய்ந்து பாருங்கள். நம்மை ஆராய்ந்து பார்ப்போம், நம்முடைய வாழ்க்கையை ஆராய்ந்து பார்ப்போம். என் வாழ்க்கையில் ஆசீர்வாத குறைவுக்கு நான் தான் காரணமா? ஆண்டவர் ஒரு நாள் காரணம் இல்லை, அவர் தான் ஆசீர்வதிப்பேங்கிறாரே. முதல் அதிகாரத்தில் ஆதாம் ஏவாளை ஆசீர்வதிச்சாரே. ஆசீர்வாதம் இல்லாம போனதுக்கு அவங்க தானே காரணம். அப்போ ஆண்டவர் பக்கம் பிரச்சனை வராது. எப்போ எது வந்தாலும் என் பக்கம் தான் வரும். ஸோ நான் தான் கரெக்ட் ஆகணும், நான் தான் சரியாகணும், நான் தான் தாழ்த்தணும், நான் தான் ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவர் கிருபையை தருவாராக. நம்மை ஆராய்ந்து பார்ப்போம். இந்த காலை வேளையில என்ன நிலையில நீங்க இருந்தாலும், ஒருவேளை ஆண்டவருடைய சிட்சியா இருந்தாலும் பயப்படாதீங்க. கர்த்தர் அதை மாற்றுவார். கர்த்தர் நிச்சயமாய் ஒரு அற்புதம் செய்வார். கிருபையுள்ள பிதாவே, பலவிதமான பாடுகள் வழியாய் கடந்து போவருடைய பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறேன். ஒருவேளை ஆண்டவர் என்னை தண்டிக்கிறாரோ என்று நினைத்தாலும் இது நன்மையாய் மாறும், இது நன்மையாய் மாறும் என்கிற விசுவாசத்தை கட்டளையிடும். இந்த நாள் நம்முடைய பிள்ளைகளுக்கு பாரம் நீங்குகிற நாளாய் இருப்பதாக உமக்கு மகிமை உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே.